கௌதம் ஐயாவை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க என்றார் வாட்ச்மேன். வர சொல்லுங்க என்றாள் காயத்ரி. வந்தது வேற யாரும் இல்லை, மகேஷ் தான். மகேஷை பார்த்ததும் காயத்ரிக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு இருந்துச்சு. நேற்றே வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வீடு தேடி வந்தவனை என்ன பண்ண முடியும்? வாங்க சார் என்றாள். முதல் நாள் காயத்ரியை பார்ட்டியில் பார்த்ததுலேருந்து மகேஷுக்கு தூக்கமே இல்லை. எப்படியாவது காயத்ரியை பார்த்து பேசணுன்னு தவிச்சான். பொழுது எப்போ விடியும்னு பார்த்துக்கிட்டே இருந்தவன் கௌதம் ஆஃபீஸுக்கு போடவுடனே காயத்ரியை பார்க்க நேராக வீட்டுக்கு வந்துட்டான். வாங்க சார், உட்காருங்க என்றாள் காயத்ரி. இந்த சார் மோர் எல்லாம் விடு, முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? அதுதான் நேற்றே சொன்னேனே. என்ன சொன்னேன்? 10 லட்சம் ரூபாய் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. இல்லை, கௌதமுக்கு உன்னை எப்படி தெரியும்? ஏதோ கோவிலில் பார்த்தேன்னு சொன்னார். என்ன காயத்ரி உளர்ற? அவன் இருக்கிற இடம் எங்கே, நீ இருக்கிற இடம் எங்கே? அவன் எப்படி உன்னை கோயிலில் பார்க்க முடியும்? காயத்ரிக்கு தர்ம சங்கடமாக இருந்துச்சு. அவள் எப்படி சொல்லுவா கோயில் வாசலில் அவன் ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கும்போது பார்த்தேன்னு? அது எனக்கு தெரியாது சார் என்றாள். சரி, கோயில் வாசலில் பார்த்தான், உடனே பொண்ணு கேட்டு வந்துட்டானா என்றான் மகேஷ். அவனுக்கு அவ்வளவு ஆத்திரமாக இருந்தது. காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவனை மாதிரி ஒரு ஆள். மகேஷ்க்கு ஆத்திரம் தாங்க முடியல. காயத்ரி தனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்லவன்கிட்ட போயிருந்தா அவன் மனசு ஓரளவு ஆறி இருக்கும். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஈடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். இப்போது அந்த 10 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்துட்டா உன்னை அனுப்பிடுவானா? அப்படின்னா அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். என்ன புரிஞ்சுக்கோ காயத்ரி, அவனால் வாழ்க்கை இழந்த பொண்ணுங்க ஏராளம். அவன் உன்னையும் ஒரு போக பொருளாக தான் பார்ப்பான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு உன்னை கை கழுவிடுவான். ஒரு குழந்தைன்னு உருவாயிட்டா நிச்சயமாக உன்னை அவன் கைவிட்டுருவான். நான் சொல்கிறத கேளு, என்னோட வந்துரு, மேலே படி. இன்னும் 2-3 வருஷம் போகட்டும். உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை சார், அவர் முன்ன மாதிரி இல்லை. இப்போ எவ்வளவோ மாறிட்டார். எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசுறதில்ல. என்ன புருஷனுக்கு பறிஞ்சிக்கிட்டு வரியா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஆணோ பொண்ணோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்தால் அவங்களுக்காக உயிரை கூட தரலாம். அது தப்பே இல்லை. ஆனால் சரியில்லைன்னு தெரிஞ்சும் ஊர் உலகத்துக்காக பொய்யா வாழக்கூடாது. வயசும் வாழ்க்கையும் போனால் திரும்ப வராது காயத்ரி. தயவு செய்து நான் சொல்கிறத கேளு, என் கூட வந்துரு. அப்படி நான் வந்துட்டா அவருக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். மகேஷ் எவ்வளவு சொல்லியும் காயத்ரி கௌதமை விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. கடைசியாக மகேஷ் ஒன்று சொன்னான். உனக்காக நான் இருக்கேன். உனக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்னை கேளு. உன்னை நான் கடைசியாக எச்சரிக்கிறேன். இதன் பிறகு நீ என் ஒய்ஃபை வந்து சந்திக்கிறத பார்த்தேன்னா உன் உயிர் உனக்கு சொந்தமில்லை என்று வந்து நின்றான் கௌதம். திக்குன்னு இருந்துச்சு. இவன் எப்போ வந்தான் என்று யோசித்தாள். மகேஷ் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் போன பிறகு கௌதம் காயத்ரியை பார்த்து, உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன் காயத்ரி. இனிமேல் நீ அவனை பார்க்குறதோ இல்லை அவன் உன்னை பார்க்குறதோ இருந்தால் அவனோட உயிர் அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆஃபீஸ்க்கு போன கௌதம் ஒரு முக்கியமான ஃபைலை வீட்லேயே மறந்து விட்டான். அதை திரும்ப எடுக்க வந்தவன் உடனே கிளம்ப போகிறோன்னு காரை வெளியிலேயே நிறுத்திட்டு அவன் மட்டும் இறங்கி உள்ளே வந்தான். வந்தவன் காயத்ரியும் மகேஷையும் பார்த்து கோவமாக அங்கிருந்து வர அவன் காதில் காயத்ரியும் மகேஷும் பேசினது தெளிவாக விழுந்துச்சு. மகேஷ் அங்கேருந்து கிளம்புன உடனே ஃபைலை எடுத்துக்கிட்டு கௌதம் வேகமாக போயிட்டான். பிரச்சனைக்கு அப்புறம் கௌதம் காயத்ரி 2 பேருமே எதுவுமே பேசிக்கிறதில்ல. இப்படியே 1 வாரம் போச்சு. எப்போதுமே 6 மணிக்கே வந்துடுற கௌதம் அன்னைக்கு வீட்டுக்கு வரவே இல்லை. மணியாகியும் கௌதம் வராததுனால காயத்ரிக்கு லேசாக பயமாக இருந்துச்சு. அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவனோட ஃபோன் நம்பரும் காயத்ரிக்கிட்ட இல்லை. தன்னையே நொந்துக்கிட்டவ சமையல்காரர்கிட்ட போன காயத்ரி, அண்ணா சொல்லுங்கம்மா, ஏதாவது சாப்பிட வேணுமா? இல்லை, அது வந்து என்ன வேணும் சொல்லுங்கம்மா. அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? யாரோடதுமா? அவரோடது தான். அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவர், கௌதம் தம்பியோடதா?
ஆமாம். உடனே அவர் தன்னுடைய ஃபோனில் இருந்து கௌதம் நம்பரை கொடுத்தாரு. வீட்டில் இருந்த லேண்ட்லைனில் இருந்து கௌதமுக்கு கால் பண்ணா காயத்ரி. முதல் முறை கௌதம் ஃபோனை எடுக்கலை. 2வது தடவை ட்ரை பண்ணும்போது தான் எடுத்து ஹலோ என்றான். நான் காயத்ரி பேசுகிறேன். ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தவன் என்ன விஷயம் என்றான். இல்லை, டைம் ஆச்சு, வீட்டுக்கு வரலையே, அதான் கால் பண்ணேன். ஏதாவது பார்ட்டியில் இருக்கீங்களா? இல்லை, நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். என்ன ஆச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே. அவளது பதட்டத்தை கண்டவன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே வேற ஒரு ப்ராப்ளம். நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ எனக்காக வெயிட் பண்ணாமல் சாப்பிட்டு தூங்கு. யாருக்கு என்னவாக இருக்கும் என்று காயத்ரிக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு. ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட எழுந்து எழுந்து ஓடிப்போய் வாசலில் பார்த்துட்டு வந்தா. சரியா கௌதம் வீட்டுக்கு வரும்போது மணி 11. அவனை பார்த்த உடனே எழுந்து ஓடினா காயத்ரி. நீ இன்னும் தூங்கலையா என்று கோட்டை கழட்டி கொண்டே வந்தான். இல்லை, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணுறேன். எனக்காகவா? என்ன விஷயம்? இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொன்னீங்களே, அதுதான் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம்னு. அதுவா? கார்த்தியோட ஒய்ஃப் சங்கவி இருக்கால, அவளுக்கு அபார்ட் ஆயிடுச்சு. அபார்ஷனா? எப்படி என்றால் பதறியபடி. பேபிக்கு 3 months ஆகியிருக்கு. நேற்று பார்ட்டியில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு போய் அவகிட்ட ரொம்ப அக்ரெசிவாக நடந்துகிட்டு இருக்கான். அதனால் அபார்ட் ஆகிடுச்சு. இப்போது சங்கவி எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன். மேரேஜ் ஆகி 3 years ஆகுது. ஃபஸ்ட்டு பேபி இப்படி ஆனதுனால ரொம்பவே அப்செட்டாக இருக்கா. கார்த்தி தான் பாவம், தெரியாமல் நடந்து போச்சு. ஒய்ஃபை ஃபேஸ் பண்ண முடியல. கார்த்தி தான் ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான். என் கூடவே இருடான்னு சொன்னான். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. சரி, சாப்பிட்டீங்களா? அவளை வித்தியாசமாக பார்த்தான் கௌதம். இத்தனை நாளில் ஒரு நாள் கூட அவனை சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எப்போ வருவன்னு கேட்டதே இல்லை. இன்றைக்கி முதல் முறையாக எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு கேட்டிருக்கா. முக்கியமாக சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கா. அதை கேட்டதும் கௌதமுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இன்னும் சாப்பிடலை, நீ சாப்பிட்டியா? இல்லை, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், குளிச்சுட்டு வாங்க. ஒரு துள்ளலோடு போன கௌதம் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்தான். அவனுக்கு டிஃபன் பரிமாறிட்டு அவளும் கூடவே உட்காந்து சாப்பிட்டா. கௌதமுக்கு காயத்ரியை புரிஞ்சிக்கவே முடியல. நெருங்கி போனால் விலகி போகிறான், விலகி போனால் நெருங்கி வரான். இவளை என்ன சொல்கிறதுன்னே கௌதமுக்கு புரியல. ஆனால் ஒன்று மட்டும் கௌதமுக்கு நல்லா புரிஞ்சுது. காயத்ரி இல்லாமல் இனிமேல் தனக்கு வாழ்க்கையே இல்லை. காயத்ரிக்காக தன்னுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்க கௌதம் ரெடியாக இருந்தான். அவள் இல்லாமல் தனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினச்சான். ஆனால் இதே எண்ணம் காயத்ரிக்கு வரணும். அதை எப்படி வர வைக்கிறது? கௌதமுக்கு இந்த யோசனையாகவே இருந்துச்சு. எப்படியாவது காயத்ரியை தன் வசப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கௌதம் காலையிலேயே வெளியில் கிளம்பிக்கிட்டு இருந்தான். அவன் பின்னாடி வந்த காயத்ரி, எங்கே போகிறீங்க என்றாள். அவன் திரும்பி பார்க்காமலேயே, கார்த்தி வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு காலையிலேயே வர சொல்லியிருந்தான். சங்கவி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. வீட்டில் இருப்பாங்களா? வீட்டில் தான் இருக்கா. நானும் சங்கவியை பார்க்க வரவா என்றால் மெதுவாக. வா. கௌதமுக்கும் காயத்ரிக்கும் ஓரளவு எல்லாமே சகஜமாக போயிட்டு இருந்துச்சு. காயத்ரிக்கு கௌதம் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கௌதம் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஒழுங்காக தான் இருக்கான்னு. இதுவே கடைசி வரைக்கும் நிலைச்சா போதும்னு காயத்ரியும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இப்படியே போனால் போதும்னு கௌதமும் நினச்சாங்க. போகும்போது ஒரு பழக்கடையை பார்த்து ஒரு நிமிஷம் என்றால் மெதுவாக. என்ன, ஏதாவது வாங்கிட்டு போகலாமா? என்ன வேணுமோ வாங்கிக்கோ. என்ன வாங்குவது என்று அவனையே திருப்பி கேட்டாள் காயத்ரி. கௌதம் இறங்கி போய் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி தேவையானது எல்லாத்தையும் 2 கிலோ வாங்கிட்டு வந்து காயத்ரி கிட்ட கொடுத்தான்.
வீட்டுக்கு வந்தவங்கள கார்த்தி வாடா வாங்க சிஸ்டர் என்றான். காயத்ரி நேராக போய் சங்கவியை பார்த்தா. சங்கவி ஓரளவு உடம்பு தேறி இருந்தாலும் கொஞ்சம் சோர்வாக இருந்தா. எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் சங்கவிக்கு கண் கலங்கிடுச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். 3 வருஷத்துக்கு அப்புறம் முதல் குழந்தை இப்படி ஆயிடுச்சு. உங்கள் அம்மா மாமியார் யாரும் கூட இல்லையா? இந்த 1 வீக்காக இங்கே தான் இருந்தாங்க. அவர் தான் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால் அவங்கள ஊருக்கு போக சொல்லிட்டேன். தனியாக சமாளிச்சுப்பீங்களா? சமாளிக்கணும், வேறு வழி. இருங்க, டீ போட போனால் சங்கவி. இருங்க நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் போடுறேன் என்றாள் காயத்ரி. ஐயோ வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல சங்கவி, இருங்க நான் போட்டு தரேன். 4 பேருக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு போனா காயத்ரி. டீயை குடித்த கார்த்தி, இது சங்கவி போட்ட டீயா? சங்கவி இவ்வளோ நல்லா டீ போட மாட்டாளே என்றான் கிண்டலாக. நான் போடலை, காயத்ரி போட்டாங்க என்றாள் சங்கவி. எப்படியாவது சங்கவி பழைய நிலைமைக்கு வந்துட்டா போதுன்னு ஏதாவது கிண்டலாக பேசிக்கிட்டே இருந்தான். முதல்ல காயத்ரி போட்ட டீயை குடித்தான் கௌதம். உண்மையிலே டீ அருமையாக இருந்துச்சு. உனக்கு டீ எல்லாம் போட தெரியுமா என்றான் கௌதம். என்ன மச்சான் இப்படி கேட்குற? ஏன் சிஸ்டர் இதுக்கு முன்னாடி உனக்கு டீ போட்டு கொடுத்ததே இல்லையா? எங்க, நான் நல்லாவே சமைப்பேன் என்றாள் காயத்ரி ரோஷமாக. ஏதோ லக்கில் டீ ஒழுங்காக வந்துருச்சு. உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமா? உண்மையாக எனக்கு சமைக்க தெரியும். நான் செய்கிறேன், பார்க்குறீங்களா? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஐயோ, நான்வெஜ்ஜெல்லாம் கேட்டு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. வெஜ்ஜில் ஏதாவது தயிர் சாதம் செய். காயத்ரி சங்கவியோட உள்ளே போனான். சங்கவியை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு காயத்ரி சமையல ஆரம்பித்தா. 1 மணி நேரத்தில் சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், தயிர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரோட வாசனை கமன்னு வந்துச்சு. உண்மையிலே கௌதம் அசந்துட்டான். கௌதம், கார்த்தி, சங்கவி 3 பேரையுமே உட்கார வச்சு சாப்பாடு போட்டா காயத்ரி. காயத்ரி நீங்களும் வாங்க என்றாள் சங்கவி. இல்லை, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. காயத்ரியோட சாப்பாட்டை சாப்பிட்டு கௌதம் என்ன சொல்ல போகிறான்னு அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா காயத்ரி. உண்மையிலேயே சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. கௌதம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். கார்த்தியும் சாப்பாடு சூப்பர்னு சொன்னான். சங்கவியும் ஓரளவு நார்மலாக இருந்தா. அன்னைக்கு முழுக்க 4 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிளம்பலாம் காயத்ரி, அடிக்கடி வந்து போங்கன்னு சொன்னா சங்கவி. கண்டிப்பாக வரும். கௌதமும் காயத்ரியும் கிளம்பிட்டாங்க. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு கௌதம் காயத்ரி 2 பேருமே நம்பினாங்க. அப்போது சரியாக ரதி ஃபோன் பண்ணான். கௌதம் முழுசாக மாறிட்டான்னு காயத்ரி முழுசாக நம்பினான். தன்னோட நம்பிக்கையும் சந்தோஷமும் சுக்கு சுக்காக உடைய போகிறத அப்போ காயத்ரி உணரவே இல்லை.